எல்லோருக்கும் வணக்கம். மீனவனாக வந்த குருவாயூரப்பன், அந்த சுவாரஸ்யமான கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம். குருவாயூரில் ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவனுடைய மகன் கல்லூரியில் படித்து வந்தான். வாலிபனாக இருந்தாலும் தீவிர கிருஷ்ண பக்தனாக இருந்தான். நாள்தோறும் பகவானின் நாம ஜபத்தை செய்து வந்தான். ஓய்வு நேரத்தில் பாகவதத்தை படிப்பான். ஒரு நாள் எட்டமனூரில் இருந்த தன் சகோதரிக்கு துணையாக எட்டமனூரில் இருந்து குருவாயூர் சென்றான். படகில் பயணம் செய்தார்கள். பொதுவாக படகு பயணம் பச்சை பசேல் என்ற மனதை கொள்ளை கொள்ளும் காட்சிகளை பார்த்து கொண்டு செல்வதால் மிகவும் உல்லாசமாக இருக்கும். ஆனால் அன்று வானம் இருண்டிருந்தது. ஒரே புயல் காற்று. அவர்கள் சென்ற படகில் திடீரென கோளாறு ஏற்பட்டது. படகு தண்ணீரில் மூழ்கிவிடும் அபாயமும் தெரிந்தது. அந்த பையனும் அவனுடைய சகோதரியும் விடாது நாம ஜபம் செய்து வந்தார்கள். அந்த படகு நீரில் சிறிது சிறிதாக மூழ்கி கொண்டிருந்தது. படகிலிருந்த அனைவரும் பீதி அடைந்து கூச்சலிட்டார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் நாம ஜபம் செய்வதை நிறுத்தவே இல்லை. அப்போது யாரோ அவர்களை இழுத்து தண்ணீரில் வீசி எறிவதைப் போல் உணர்ந்தார்கள். அவர்கள் சுயநினைவு தப்பியது. சுயநினைவுக்கு வந்தபோது கரையில் பாதுகாப்பான இடத்தில் இருப்பதை அறிந்து கொண்டார்கள். அவர்களை சுற்றியிருந்த மக்கள் அந்த படகு மூழ்கியதை பற்றியும் அதிலிருந்த அனைவரும் இறந்துவிட்டதாகவும் இவர்கள் இருவரை மட்டும் ஒரு மீனவன் காப்பாற்றியதாகவும் சொன்னார்கள். அவர்கள் இருவரும் பகவான் கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லிவிட்டு வீடு திரும்பினார்கள். அன்றிரவு பகவான் அவர்கள் கனவில் தோன்றினார். மீனவனாக வந்து உங்களை காப்பாற்றியது நான் தான் என்று திருவாய் மலர்ந்தார். பகவான் கிருஷ்ணரை எப்போதும் நினைவில் கொண்டு ஜபிப்பவர்கள் எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்தும் காப்பாற்றப்படுவார்கள் என்று அவன் பாகவதத்தில் படித்தது நினைவுக்கு வந்தது. அவன் பகவானுக்கு நன்றி சொல்லி மேலும் சிறந்த பக்தனாக விளங்கினான். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? நாமும் எப்பொழுதும் பகவானின் நாம ஜபத்தை சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பகவானின் கல்யாண குணங்களை அறிய பகவானின் பாகவதத்தையும் பகவத்கீதையையும் படிக்க வேண்டும். அப்படி நாம் படித்து தினம்தோறும் பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் சுபிக்ஷமும் நம் வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து.